பழைய முறையில் தேர்தல் நடத்துங்கள் முக தலைவர் ஹக்கீம் என்பதாக அந்த செய்திக்கு தள்ளிவிடப்படுகிறது. மாகாண சபைகளுக்கான தேர்தலை பழைய முறையில் நடத்துவதற்கு அரசாங்கம் தாமதமின்றி நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதோடு இந்த விடயத்தில் அனுர்குமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் வாக்குறுதிகளை மறந்து தொடரும் நழுவல் போக்கை கைவிட வேண்டும் என்பதாக அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் இதனை தெரிவித்திருப்பதாக வீரகேசரி பத்திரிகை தெரிவிக்கிறது. ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க ஜனாதிபதி ஆவதற்கு முன்னரும் அதன் பின்னருமான காலத்தில் மாகாண சபைகளுக்கான தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றே கூறி வந்தார். எனவே மாகாண சபைகளுக்கான தேர்தல் பழைய முறையில் நடக்கப்பட வேண்டும் என்பதையும் அவர் ஏற்றுக்கொண்டிருந்தார். ஆனால் தற்போது அவர் ஆட்சிக்கு வந்த பின்னர் மாகாண சபைகளுக்கான தேர்தல் முறை முன்னெடுப்பதில் நழுவல் போக்கினையே மேற்கொண்டு வருகிறார். ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க மற்றும் அவரது அரசாங்கம் மாகாண சபைகளுக்கான தேர்தல் விடயத்தில் இவ்வாறான நழுவல் போக்கினை முன்னெடுப்பதை தவிர்த்துக் கொள்ள முடியாது. மாகாண சபைகளுக்கான மக்கள் பிரதிநிதித்துவ ஆளுகைக்கு உட்படுத்தப்பட வேண்டியது அவசியம். ஆகவே உடனடியாக மாகாண சபைகளின் தேர்தலை பழைய முறையில் முன்னெடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்பது அவசியம் என்பதாகவும் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் வலியுறுத்தியிருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.